யோகங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நம்ம பார்க்க போகிறோம் செய்வதிலே வல்லவர்களாக இருப்பார்கள். திடீர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். நம்மளுடைய பஞ்சாங்க வீடியோக்களில் யோகங்கள், அதாவது உங்கள் ஜாதகங்களிலே இந்த கிரகங்களின் கூட்டு அமைப்புகளால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நம்ம பார்க்க போகிற யோகம் விபரீத ராஜயோகம். இது ரொம்ப பேர் திடீர் பணக்காரங்களாம் நம்ம ஆகுமா, திடீர் நம்மளுக்கு பணம் வருமா அப்படின்ற எண்ணங்களோடலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த யோகத்தை பற்றி இன்று பேச போகிறோம். தொடர்ந்து என்னுடைய பதிவுடன் இணைந்திருங்கள். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரியாஸ்தமனம் 7:24க்கு. இன்றைய திதி வளர்பிறை திருதியை முடியும் நேரம் இன்று மாலை 7:59க்கு. அதன் பிறகு சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திரம். உத்திரம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதி முறைப்படி 16ஆம் தேதி அதிகாலை 5:55க்கு முடிவடைந்து அஸ்தம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 8:42 9:13 வரை. அதன் பிறகு காலை 11:45 மதியம் 2:18 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:22 7:24 வரை. ராகுகால நேரம் காலை 10:14 11:45 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:49 4:20 வரை. கூலிகள் காலை 7:11 8:42 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று மதியம் 12:04க்கு முடிவடைந்து கும்பராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு நலம், மிதுன ராசிக்கு பணிவு, கடக ராசிக்கு மருதி, சிம்ம ராசிக்கு நிம்மதி, கன்னி ராசிக்கு வரவு, துலாம் ராசிக்கு பெருமை, விருச்சக ராசிக்கு தேர்ச்சி, தனுசு ராசிக்கு புகழ், மகர ராசிக்கு நற்செயல், கும்ப ராசிக்கு கவனம், மீன ராசிக்கு எதிர்ப்பு. சுப ஓரைகள் பார்ப்போம். குரு ஓரை காலை 8:12 9:13 வரை. சுக்கிர ஓரை காலை 11:15 12:16 வரை. புதன் ஓரை மதியம் 12:16 1:17 வரை. சந்திர ஓரை 1:17 2:18 வரை. குரு ஓரை மதியம் 3:19 4:20 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:22 7:24 வரை. இந்த விபரீத ராஜயோகத்தை பற்றி பார்ப்போம். உங்களுடைய ஜாதக கட்டத்திலே உங்கள் லக்கணத்திலிருந்து 6 8 12 மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த ஸ்தானங்களிலே அதிபதிகள் இருப்பார்கள். அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தை பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் 6 8 12க்குள்ள அதிபதிகள் யார் என்று நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பிறகு இவர்களுக்குள்ளேயே பரிவர்த்தனை, அதாவது ஒருவருடைய 6ஆம் வீட்டுக்காரர் 8ஆம் வீட்டில் 8ஆம் வீட்டுக்காரர், 12ஆம் வீட்டில் 12ஆம் வீட்டுக்காரர், 6ஆம் வீட்டில், இப்படி பரிவர்த்தனை செய்து கொள்ள வேண்டும். 6ஆம் வீட்டுக்காரர் 12ஆம் வீட்டில் இருந்தால் 12ஆம் வீட்டுக்காரர் 6ஆம் வீட்டில் இருக்க வேண்டும். பரிவர்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த மூவருமே பரிவர்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இதில் இவர்களுக்கு விபரீதமான ஒரு ராஜயோகம் உண்டாகும். இதனால் என்ன பலன் என்று பார்த்தோம் என்றால், செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள், தான தர்மம் செய்வதிலே வல்லவர்களாக இருப்பார்கள், திடீர் பணவரவு, இவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் எல்லாம் வரும். திடீர் பணவரவு, இந்த மாதிரியான அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் இவர்கள். இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறதா என்று பாருங்கள். மிக சுலபமாக பார்க்கக்கூடியது தான். அதாவது மறைவு ஸ்தானங்களிலே 6 8 12ஆம் ஸ்தானாதிபதிகள் ஒருவருடைய வீட்டில் இன்னொருவர் மாறிக்கொண்டிருப்பது இந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். தொடர்ந்து எப்பொழுதுமே நம்ம இந்த மறைவு ஸ்தானங்கள் அதிபதிகளால் நம்மளுக்கு துயரங்களும் துன்பங்கள் தான் வரும்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்களாலுமே நமக்கு புதையல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நமக்கு உண்டு. இந்த 8ஆம் அதிபதி கவனித்து பார்த்தீங்கன்னா, இவரால் தான் நம்மளுக்கு, ஏன்னா அது மறைவு ஸ்தானம் இல்லை, மறைக்கப்பட்ட சில விஷயங்களை பற்றி கூறக்கூடிய இடம். அது நம்மளுடைய ரகசியங்கள் எல்லாம் அங்கே அடங்கியிருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய திடீர் பண வரவு கூட ஒரு ரகசியம் தானே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ உங்கள் ஜாதகத்தை எடுத்து கவனித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பலன் அந்த தசாபுத்தி காலங்களிலே கிடைத்தே ஆகும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.